தேவ நீதிக்கு முதலாவது தேவை என்னவென்றால், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் தாழ்த்திரும். தேவனுக்கு முன்பாக நம்ம ஒருவரும் பெருமை பாராட்ட மாட்டோம். ஆனால் தேவன் ஏற்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக, தேவன் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு முன்பாக, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்னா, நான் யாரு தெரியுமா என்று நம்மை தாழ்த்தாமல் அந்த நான் என்கிற அந்த அகங்காரத்திலே அநேக நேரத்தில் நின்றுடுவோம். கவனியுங்கள் பிள்ளைகளே, தாழ்மை என்பதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் முதல் படி. அது கீழ்ப்படிவதல்ல. ஆனால் தாழ்மை வராமல் நாம் கீழ்ப்படியவே முடியாது. மேன்மைக்கு முன்பாக வருவது என்ன? தாழ்மை. ஆகவே தான் தேவன் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற முயற்சிக்கு நம்ம எல்லாரையும் தட்டி தட்டி எதை காட்டி தருவார் என்றால் தாழ்மையை காட்டி தருவோம். வசனத்தில் வளர வளர நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நமக்கு தாழ்மை வந்திருக்கும். இன்றைக்கு இருந்ததை விட நாளைக்கு இன்னும் நமக்கு என்ன வந்திருக்கும்னா தாழ்மை வந்திருக்கும். தாழ்மை தான் ஆரோக்கியம். யாருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும்? தேவன் நம்மை யாருக்கு முன்னால் வைக்கிறாரோ அவர்களுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.